தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரத மக்கள் கழகம் என்ற கட்சியை ஜூன் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்றார். பாரத மக்கள் கழகம் என்ற கட்சியை ஜூன் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அண்ணாமலை IPS இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு IPS அதிகாரி. கர்நாடக மாநிலத்தில் இவர் IPS அதிகாரியாக பணிபுரிந்தார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார். மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருடைய காலத்தில் பாஜக நன்றாக வளர்ந்தது. இவருக்கென்று தனியாக ஒரு ஆதரவாளர் கூட்டம் உருவாகியது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை தலைமை தாங்கி தேர்தலை சந்தித்தார். கணிசமான வாக்கு வாங்கியது. கௌரவமான இடத்தை பாஜக பெற்றது. ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் பாஜக தேர்தல் உடன்பாடு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோளை ஏற்று தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். அதற்கு பின்பு அவர் கட்சியில் புறக்கணிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது. மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை கொண்டு வர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினர். பாஜக அதற்கான முயற்சி எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் அன்று இந்த அறிவிப்பை வெளியிட உள்ளார். இவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டு பாரத மக்கள் கழகம் என்ற ஒரு புதிய பெயரில் கட்சியை உருவாக்குகிறார். இவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜோசப் விஜய்க்கு போட்டியாக கடும் போட்டி கொடுப்பதற்காக, ஜோசப் விஜயை வீழ்த்துவதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்க முடிவு செய்துள்ளார். அண்ணாமலை வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி தனது பிறந்தநாள் அன்று பாரத மக்கள் கழகம் என்ற பெயரில் ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கின்றார். பாரத மக்கள் கழகம் தமிழகத்தில் வெற்றி கொடியை நாட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.